மிக விரைவில் நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய சேவை என்ன? நாங்கள் இன்றைக்கு ஒரு 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 குடும்பத்துக்கு வந்து வீட்டில் வந்து இப்ப நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக அந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்க இருந்து என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? அதுக்கு நான் சொல்றேன், விஜய் ரசிகரா எனக்கு ஒருத்தர் ரசிகரும் இல்ல, யார் மக்களை காப்பானா அவன் தான் எனக்கு தெய்வம். வேற ஒருத்தருக்கு நான் தான் கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்தா மட்டும்தான். இதுவரைக்கும் இருந்தவே அப்படியே எங்களை ஏமாத்தினவ, இந்த யுத்த காலத்துல எங்களை ஏமாத்தினவ, அது செய்யறோம் ஆனா விசா செய்வாருன்னு நான் நம்புறேன். நாங்கள் வெடி கொளுத்தினாங்கள் தான், பேனர் கட்டினாங்கள் தான், சந்தோஷத்தை கொண்டாடினாங்கள் தான். அதை வந்து அதில் ஏதாவது பிளசரி இருந்தால் கூட மக்களாகிய நீங்களே அதை வந்து நீங்கள் பொருட்படுத்தாமல் மன்னிச்சு கொண்டு இனிமேல் நாங்கள் செய்கிற சேவைகளுக்கு வந்து நீங்கள் துணையா நின்று அதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தாங்கன்றதை வந்து படங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் இது. அதுல அவருக்கே இது புரிஞ்சு கொள்ளுவார். தொப்புள்கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால நம்புகின்றோம். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். அந்த தலைவனின் வழியிலே ஆயிரம் சேனைகள் ஓடி மக்களின் வாழ்விலே இனிமேல் மேன்மைகள். அந்த தலைவனின் வழியிலே ஆயிரம் சேனைகள் கோடி மக்களின் வாழ்விலே இனிமேல் மேன்மைகள். அந்த தலைவனே ஜனநாயகன், அந்த தலைவனே எங்கள் நாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். புதிய தமிழகம் வளரப் போகுது, ஒவ்வொரு வாசலும் விடிய போகுது. புதிய தமிழகம் வளரப் போகுது, ஒவ்வொரு வாசலும் விடிய போகுது. ஒன்றிய நாட்டிலே தமிழ்நாடே இனிமேல் முதலிடம். அதை நோக்கிய பயணம் இனிதே ஆரம்பம். வந்து விட்டான் ஜனநாயகன், வந்து விட்டான் ஜனநாயகன். ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சரா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களை நம்புகின்றோம். நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்தா ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்கும் பண்ணி முடிவு கொடுக்கும். சரி 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 சரி. நாங்க சொல்லல என்ன நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்ப்பீங்க, விஜய் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எனக்கு எம்ஜிஆர் உடன் தான் இருக்கும். அப்படி இப்ப கச்சதீவை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய்கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சரா வந்தா இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்லொரு தீர்வு இதுல கஷ்டப்பட்டு உழைச்சுதான் பிள்ளைகளை அனுப்பிடுறேன். கச்சதீவை மீட்பம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு இந்த வெற்றி திருவிழாவை கொண்டாடுவதற்காக இங்க ஏராளமான இளைஞர்கள் இந்த கடற்கரையிலே காத்திருக்கிறார்கள். தமிழ் உறவுகளை எப்போதும் கைய விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாம நம்பிக்கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் விஜயுடைய தீவிர ரசிகர். சரி சரி. அதான் நேற்று வந்து அவர் 108 ஆசனங்களை பெற்று ஒரு வலுவான நிலையில இருக்கிறார். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நாங்க நினைக்கிறத விட இப்ப நாங்க வந்து எதையுமே நாங்க சாதிக்கல தானே. நாங்க வந்து எங்களோட ஆதரவு தானே நாங்க தெரிவிக்கிறோம். இது வந்து அவற்றை கடுமையான உழைப்பு. இது வந்து இப்ப வெற்றியை நாங்க கொண்டாட நேற்று கொண்டாட வேண்டியது. நேற்று நாங்க டைம் பார்த்து இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல எல்லாம் போய் டவுனுக்கு எல்லாரும் நின்று கொண்டாட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட மீனவரால் வந்து யாழ் மீனவர், எங்களோட மீனவர் தான் யாழ் மீனவர் அவையிலால் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த இதில் அரிசி மூலையில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஒரு மணி வெற்றி கொண்டாட்டம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யப்படுகிறது. நாங்கள் இப்போ எங்களால் முடிஞ்ச உதவி, எங்களுக்கு ரசிகர் மன்றம்ன்றது இப்போ எங்களுக்கு இல்லை தானே. நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து இப்போ அவர்கிட்ட ரசிகர்ன்றதை விட நாங்கள் இந்தியாவில் இருக்காத ஒரு தொண்டர்கள்.
அவ்வளவுதான். நீங்க முதலாக பார்த்த படம் என்ன விஜய்? வணக்கம் மக்களே, நான் இப்போது இலங்கை யாழ்ப்பாணம் காக்கதீவு பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இங்கே தற்போது ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையிலே அங்கே தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் அபிமானிகளும் விஜயனுடைய ரசிகர்களும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையிலே காக்கதீவு பகுதியிலே இன்றைய நாளிலே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த விழாவானது, அந்த நிகழ்வானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இந்த காணொலியிலே பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியிலே பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அவை என்னென்ன முக்கியமான விடயங்கள் என்பதையும் இந்த காணொலி முழுமையாக நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிப்போம். இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. நான் முதல்ல பார்த்த படம் சொன்னா அந்த விஜய் பார்த்துருக்கேன் படம். அது எந்த படத்துல இருந்து வரும்? பெரு வெற்றியை பெற்றதுக்காக நாங்கள் மகிழ்ச்சியில இளைஞர்கள் இந்த வெடி கொளுத்தி சந்தோஷமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறோம். இலங்கையில எவ்வளத்துல இலங்கை யாழ்ப்பாணம் என்ற காக்கதீவு மார்க்கெட்டுக்கு முன்னால இது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இப்போது அனைத்து பட்டாசுகளும் வெடித்திருக்கின்றன. பாஞ்சே ஒரே பத்திரிகை மயமாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு நோயாளர் காவு வண்டியோட வந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம். அதாவது ஒரு பிரதான வீதியாக இருப்பதால் வாகன மாற்றங்கள் இருக்கின்றன. சற்று நேரத்திலே இவ்வளவு பட்டாசுகளும் இங்கே வெடித்து சிதற இருப்பதை காண்கின்றோம். வணக்கம் அண்ணே. சொல்லுங்க. இன்னைக்கு நடிகர் விஜய் தற்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருவதற்குரிய அந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. அதே நேரம் இங்க வந்து அந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறீங்க? அது விஜய் வந்தா சந்தோஷம். சரி, நீங்கள் வந்து எத்தனை வயதுல இருந்து ரசிகராக இருக்கிறீங்க? சின்ன வயதுல இருந்து அவர்கிட்ட ரசிகரா இருக்கு. சரி, நீங்கள் பார்த்த படங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் எது? திருப்பாச்சி, விஜய் திருப்பாச்சி, கில்லி. நீங்கள் ஒரு ரசிகரா மட்டும்தான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க, அதையும் தாண்டி அவரிடம் வேற ஏதாவது நீங்கள் அவதானிச்சுக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவர் கூடுதலா அவரையும் ரைனியும் பிடிக்குமா? அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்துட்டு ஓய்வான நேரத்துல ஒரு படத்தை பார்க்க வேற வந்து உங்களை மகிழ்ச்சிக்க. சரி சரியா. இந்த நடக்கிற கொண்டத்தை பற்றி நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன, இப்ப செய்யற சந்தோஷம் தானே, அது பண்றது சந்தோஷம் தானே. வணக்கம். இன்றைய தினம் எவ்வாறான விடயம் இடம்பெறுகிறது? நேற்றைய தினம் தேர்தல், அவர் 108 ஆசனங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில்? இலங்கையில உள்ள முக்கியமா சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள், அதை இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு என்னும் இடத்துல மீனவர்கள், ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயத்தை வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன சின்ன பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள், அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்ட அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்கள்ல நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க வந்து எவ்வளவு காலமா விஜய் அவர்களுக்கு ரசிகரா இருக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுல விஜய் ரசிகர் என்று சொல்ல போனால் எல்லாரும் நாங்கள் பரம்பரையே விஜய் ரசிகர் என்றெல்லாம், அப்பா அம்மா அண்ணன் தங்க இப்ப நான் என்ற புள்ள அப்படி ஒரு ரசிகரா இருக்கிறோம். அவற்ற கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். அவர் தொப்புள் கொடி, இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கைய விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை.
ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாம நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா நீங்க இப்ப சொல்றீங்க தான் ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று. அவருடைய அரசியல் கொள்கையில முதல் கொள்கை சொன்னதே கச்சதீவை மீட்போம். உங்களுடைய கருத்து? கச்சதீவை மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு எங்கட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்கட இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எங்கட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம், அது அரசியல் மட்டமான பிரச்சனை, அதை அவர்களே பார்த்துக் கொள்ளுவார்கள். அங்க இந்தியாவில எல்லாரும் அரசியலுக்கு அப்படித்தான் கதைச்சு வந்தவர்கள். முழு பேரும் சீமால ஒடிச்சு முழு பேரும் அரசியல் கச்சேரி தான் கட்சி வந்தது. ஒரு தெரிஞ்சறிவு தானே, அதை கச்சேரி வந்து சாட்டுறதான் அரசியலுக்கு நாங்க விரும்பல. அரசியல் கோட்பாடு கணக்கா அது நாங்கள் அளந்து பார்க்கல, அது அளவுக்கு இருக்குது. ஆனா அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்ப சில விஷயங்களை எங்கட மண்ணில இருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஒருவருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தான வேணும். இப்ப கச்சதீவை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சரா வந்தா இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்லொரு தீர்வு நாங்க நிக்கிறோம். இங்க முழு பேரும் போ இங்க கொஞ்சம் மௌனியா ரிங்கோ இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து முழு பேரும் ஒரு கொஞ்சம் பேர் போது ரெடியா நிக்கிறோம். எங்களுக்கு வர சொல்லி இருக்காங்க. இந்த ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சரா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறீங்களா விஜய்? இது ஒரு கோரிக்கை என்ன இல்ல, கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராம அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சர். அவர் இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்க நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேரடியாக நேரடியாக மூலமா அவர் பார்த்தா இதை பார்க்க கூடும். நேரடியான விஷயமே இப்ப நாங்க கதைச்ச விஷயம்தான். கோரிக்கைகள் தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமா சொல்ல போனா கடற்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடற்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்க இருக்கிறது தமிழ் உறவுகள், எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இப்ப நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக அந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்க இருந்து என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? அதுக்கு நான் சொல்றேன். இப்ப இங்க வந்து எத்தனை தமிழர் இருக்கு? சாதாரணமாக இப்ப இலங்கையில வந்து எத்தனை தமிழர் வாழ்றது உங்களுக்கு தெரியும் தானே? இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் இருக்கு? ஒரு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து அவர் வச்ச கோரிக்கை வந்து கச்சதீவங்களுக்கு மீட்டு தர முடியும். அவரும் வந்து பெரும்பான்மையில வந்து தமிழர்கள் கூட இருக்கு வேண்டி போட்டு சொல்லியிருக்காருன்னா இந்த கணக்கு நினைக்கணும். ஆனா வந்து ஒரு இடத்துல இருக்க அவர் வந்து தண்டை வேலையை தான் செய்யத்தானே உண்டு. எந்த ஊருக்கு நான் இருந்தா நான் எந்த ஊருக்கு செய்கிற வேலையை முதல் செஞ்சா தான் அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு இறங்கி பார்க்கலாம். அப்ப எந்த வேலையை நாம் போயிட்டு அடுத்த ஊருக்கு போய் முதல் வேலையை பார்க்கலாம் தானே. அப்ப முதல் வந்து பிரச்சனை கச்சதீவை மீட்டு தாங்க கொடுக்கணும். மீட்டு தந்ததுக்கு பிறகு இப்ப என்ன மீட்டு தந்ததுன்னு கேட்டாச்சா ஆனால் மீட்டு கொடுத்தாச்சா இல்லை. இனி வந்து அவர் ஏதாவது பார்த்து இப்போ எங்களை ஜனாதிபதி சொன்ன மாதிரி எங்களை ஜனாதிபதி வந்து ஒரு பிரச்சனையால எங்களை ஜனாதிபதியும் பார்க்கவும் போயிருக்காரு. கச்சதீவை பார்க்கவும் போயிருக்காரு. நீங்கள் விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீனவர் சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்றீங்களா அவருக்கு? நாங்கள் மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாம அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல அவருக்கே இது புரிஞ்சு கொள்ளுவார். தொப்புள்கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால நம்புகின்றோம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். இன்று உங்களுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் சார்பாக அவர் வெற்றி பெற்றதை கொண்டாடும் முகமாக உங்களுக்கு இங்கே அரிசி பொதியன் கிடைத்திருக்கிறது. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்திருக்கிறார், ஆனா இந்தியாவுக்கு நல்லது செய்வார், எங்களுக்கு நல்லா செய்வாருன்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் இருந்தவே அப்படியே எங்களை ஏமாத்தினவ, இந்த யுத்த காலத்துல எங்களை ஏமாத்தினவ, அது செய்யறோம் ஆனா விசா செய்வாருன்னு நான் நம்புறேன். செய்வார் கட்டாயம்.
இங்குள்ளவர்கள் வந்து இந்த விஜய் வெற்றி பெற்றதை கொண்டாடுறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நலத்திட்ட உதவிகளாக அந்த அரிசி பதைகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனுடைய செயற்பாடு பற்றி அவைகளுக்கு விஷ சந்தோஷம். அவர் நல்லதை செய்வாருன்னு தான் அவைகளுக்கு இந்த காரியத்தை செய்கிறார்கள். சரி சரி. நீங்க எந்த இடம்? நாங்க அல்லப்பட்டி. இங்கிருந்து வந்த போது உங்களுக்கு கிடைச்சதா இல்லாட்டி? நாங்க இங்க செத்தா வீட்டுக்கு வந்துட்டு இதால வந்தனாங்க. வரும்போது உங்களுக்கு கூப்பிட்டு தந்தது. அப்ப உங்களுக்கு சந்தோஷம். சரியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அவர் காட்டின வழிகள் இருக்கின்ற அந்த வழிகள் என்னன்னா, ஒரு ரசிகராக இருக்கிறேன்னா நன்கொடை கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் சிறிதளவு உழைத்து பெரிதளவாக ஒரு சின்ன சின்னனா மக்களுக்கு என்ற உணவு பொதிகள் கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் அவற்றை வயிற்று பசியாவது நீக்கும். தூத்துவா இருக்கும். ஆனால் எங்களை விஷயம் நாங்கள் நன்கொடை நல்ல விஷயத்தை செய்தோம். இந்த வெடி குடித்து அந்த வென்ற சந்தோஷத்துக்கு தான் போட்டதை ஒழிய இல்லையண்டா இன்னொரு அம்மா கட்ட வயிற்றுக்க போகக்கூடிய மாதிரி அரிசியோ பருப்போ சீனியோ வேண்டி கொடுத்துருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஜய் வென்றதை நாங்கள் வெகு விமர்சனமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றோம். அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அகில இலங்கை விஜய் ரசிகர் மன்ற தலைவர் திரு லக்கி அவர்கள் சொல்லுங்க, இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கணும் வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல, இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இதை ஒரு பெருமையாக பார்க்குறேன். நேற்றே இவர் எனக்கு சொல்லிட்டார், இப்படி ஒரு விஷயத்தை செய்வோம் என்று சொல்லி, இப்படி ஒரு நற்பணி ஒன்று செய்வோம், கொண்டாட்டம் ஒன்று இருக்கிறத விட இப்படியான நற்பணிகளையும் செய்வோம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் சந்தோஷத்துக்கு வெடி கொளுத்தினாங்கள், பனர் கட்டினாங்கள். இனித்தான் எங்களோட சேவை, இனித்தான் எங்களை டிவிக்கே உறுப்பினர் சேவையை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து உண்மையிலேயே இந்த கொண்டாட்டத்துக்கு மட்டும் கூப்பிடல, இவர் வந்து இப்படி செய்வோம் என்று சொல்லி ஊக்கத்தோட வாரார். அப்போ இவரை மாதிரி ஆக்களை நாங்கள்லாம் வரவேற்கணும், அந்த இடத்த வந்து நாங்களே நிற்கணும். அந்த ஒரு நோக்கத்தால் நான் வந்து நாங்கள் சந்தோஷமாக சிறப்பாக இவரை மாதிரி ஆக்கள் என்ன மாதிரி ஆக்கள் தளபதியின் டிவிக்கையால் வந்து இனிமேல் வந்து நிறைய உதவி திட்டங்கள் செய்வோம், நிறைய சேவைகள் செய்வோம். அப்போ மக்களுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்வோம்ன்றதை வந்து உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் வெடி கொளுத்தினாங்கள் தான், பேனர் கட்டினாங்கள் தான், சந்தோஷத்தை கொண்டாடினாங்கள் தான். அதை வந்து அதில் ஏதாவது பிளசரி இருந்தால் கூட மக்களாகிய நீங்களே அதை வந்து நீங்கள் பொருட்படுத்தாமல் மன்னிச்சு கொண்டு இனிமேல் நாங்கள் செய்கிற சேவைகளுக்கு வந்து நீங்கள் துணியானண்டு அதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தாங்கன்றதை வந்து டிவிக்கையால் வந்து தளபதி ரசிகராக எல்லாருமா சேர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். மிக விரைவில் நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய சேவை என்ன? நாங்கள் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து வீட்டில் வந்து தண்ணி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க, கிணறு வேணும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு 3 மணி 4 மணி டைமுக்கு வந்து ஒரு குழாய் கிணறு அடித்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னிட்ட முதலாவது கோரிக்கை அதான் வந்தது. அந்த கோரிக்கையே நாங்கள் உடனடியாக இன்றைக்கு அதை செய்து கொடுக்க போகிறோம். செய்ய வேணும். ஒரு தண்ணி என்றது வந்து குடிநீர் என்றது வந்து ஒரு வீட்டு பாவனைக்கு எவ்வளோ என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சேவையை நாங்கள் முதலாவதாக பெருமையாக செய்கிறதுக்கு இருக்கிறோம். எந்த பகுதி மக்களுக்கு அந்த உதவி கிடைக்க? யாழ்ப்பாண பகுதி மக்கள், யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதி மக்கள் ஒரு ஆள் வந்து வெண்டோடனே வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு வாக்கு கொடுத்துனாங்க, நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களோட வீட்டில் வந்து நாங்கள் தண்ணி தருவோம், உங்களோட வீட்டை கிணறு தருவோம், உங்களோட வீட்டில் தண்ணி எடுத்து நீங்கள் வீட்டு பாவனை எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் என்று சந்தோஷமாக சொன்னாங்க. இன்றைக்கு 3 மணி to 4 மணிக்குள்ளே அந்த கிணறு அடித்து நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். உங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பாக செய்கிறீர்கள்? எங்களோட ரசிகர் தளபதி டிவிக்கே சார்பாக செய்கிறோம். தளபதி ரசிகர்கள் வாழ்த்துக்கள், நல்ல முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் செய்யணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் நாங்கள் உழைச்சி எங்களோட பணத்தில் எடுத்து நாங்களே சம்பாதிச்சு அதில் வர விகுதி பணத்தை எடுத்து மக்களுக்கு உதவி செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி என்றாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை. எக்காரணம் எங்களோட மக்களுக்கு, எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் ஈழ மக்களுக்கும் ஒன்றே தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எந்த ஒரு அரசியல் நோக்கத்தோடையோ எந்த ஒரு இதோடையும் செய்யலை. நாங்கள் சேவை செய்யணும், தளபதிக்காண்டி செய்யணும், மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காண்டி ஒரு நல்ல தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவற்றை பாதையில் வந்து நாங்கள் நற்பணிகளை செய்து மக்கள்கிட்ட போகணுமென்று தான் நாங்கள் நினைக்கிற முடியும். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் மேலும் எங்களுக்கு நிறைய பேர் இப்போ 4 பேர் செய்கிறோம்.
இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. யாழ்ப்பாணத்தில் செய்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இப்படியான செயல்பாடுகள் நடக்கும். அதுக்கு எப்பவும் தேவை மக்கள்கிட்ட ஆதரவு. மக்கள்கிட்ட ஆதரவு தான் தேவை. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மீடியா, உங்களுக்கு மீடியா எல்லாத்துக்கும், யாழ் மாவட்ட ஊடகங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. யூடியூப் சேனலுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி. நாங்கள் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்றால் யாழ் குடாநாட்டில் என்ன ஸ்ரீலங்காவில் உள்ள அனைத்து மீடியாக்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிப்போம். என்றால் முக்கியமான நல்ல விஷயங்களை எடுத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நல்லது தான் செய்து கொண்டிருக்கோம். எங்களை அறியாமல் சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தால் நாங்கள் மன்னிப்பும் கேட்கிறது. தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். அந்த தலைவனின் வழியிலே 1000 சேனைகள், கோடி மக்களின் வாழ்விலே இனிமேல் மேன்மைகள். அந்த தலைவனின் வழியிலே 1000 சேனைகள், கோடி மக்களின் வாழ்விலே இனிமேல் மேன்மைகள். அந்த தலைவனே ஜனநாயகன், அந்த தலைவனே எங்கள் நாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். புதிய தமிழகம் வளரப் போகுது, ஒவ்வொரு வாசலும் விடிய போகுது. புதிய தமிழகம் வளரப் போகுது, ஒவ்வொரு வாசலும் விடிய போகுது. ஒன்றிய நாட்டிலே தமிழ்நாடே இனிமேல் முதலிடம். அதை நோக்கிய பயணம் இனிதே ஆரம்பம். வந்து விட்டான் ஜனநாயகன், வந்து விட்டான் ஜனநாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். சினிமாவில் நுழையும் போது ஊர்கேலி செய்தது, இவனும் ஒரு நடிகனா என நையாண்டி பேசியது. அதுவே இவனுக்கு படிக்கல்லாயானது. அதனாலே வெற்றி மழை இவன் மீது பொழிந்தது. ஓடுகின்ற குதிரையாகி சினிமாவில் உச்சம் தொட்டான். ஊர் போற்றும் தலைவனாக இன்று அவன் வெற்றி பெற்றான். அரசியலில் சம்பாதிக்க வந்தனர் 1000 கேடிகள். அதனாலே ஊழல் செய்தனர் 10,000 கோடிகள். சினிமாவில் சம்பாதித்த கோடிகள் போதும் என்று மக்களுக்கு நன்மைகள் செய்திட தளபதி விஜய் வந்து விட்டார். இந்த தமிழ்நாடு முழுமையாய் மலரும். அந்த வளர்ச்சியில் மக்களின் வாழ்வது ஒளிரும். வந்து விட்டார் ஜனநாயகன், வந்து விட்டார் ஜனநாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன். தளபதி ஒருவன் தலைவனாயாகிறான், அவன் தான் ஜனநாயகன்.